சண்டை நடக்கும் போதோ அந்த டீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இல்ல உங்களுக்கு தொடும்போது அன்னைக்கு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேடிக்கை அப்படின்ட்டு ரெண்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. செகண்ட் ப்ரோமோவும் தரமா இருக்குங்க. ஆனா இந்த இஷ்யூவை அவர் எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இது சின்ன இஷ்யூ தானே, இதெல்லாம் எடுத்து பேசுவாங்களான்னு யோசிச்சேன். அந்த இஷ்யூவை தான் இன்னைக்கு பேச போறாங்க. அது என்னன்னா, கமருதீனுக்கும் திவ்யாக்கும் நடுவில் ஒரு சண்டை ஏற்பட்டது பார்த்தீங்களா, அதை பத்தி தான் இந்த இடத்துல கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்னெல்லாம் கேட்டாரு, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடலனா லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா விஜய் சேதுபதி இருக்கார்ல, அமித்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, திவ்யாக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வந்தது இல்ல, அதாவது அந்த டீசிங்லாம் நடந்தது இல்ல, அந்த சமயம் நீங்க என்ன சார் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கும் போது அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வெளுத்து விடுறதுக்காக தான் கேட்கிறாரு. ஆக்சுவலா மக்களுமே சரி, இவர் எப்பவுமே திவ்யாவை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. திவ்யாக்கு இவர் சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு. சாண்ட்ரா தப்பு பண்ணாலும் திவ்யாவை தான் போட்டு அடிக்கிறாரு. விஜய் சேதுபதிக்கு திவ்யா மேல ஏதோ தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. பட் விஜய் சேதுபதி ஜென்யூனா தான் இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல திவ்யா ஸ்டாண்டை தான் எடுத்திருக்காரு. திவ்யா பக்கம் தான் நியாயம் இருக்கு, மற்றவங்க பக்கம் தப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா முதல்ல தேவையில்லாம திவ்யா பேர் எடுத்தது கமருதீன் தான். திவ்யா பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது பேர் எடுத்தது இவரோட வேலை தான். அதே மாதிரி திவ்யாவை பயங்கரமா கிண்டலும் பண்ணியிருப்பாரு. ஸோ இது சார்ந்து தான் விஜய் சேதுபதி பேச ஆரம்பிக்கிறாரு. அமித் கிட்ட நீங்க என்னதான் சார் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. அமித் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. சார் அந்த பிரச்சனை ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் சொல்லிட்டாரு. அதை தாண்டி அமித் இருக்கார்ல, திரும்ப திரும்ப அவர் சொல்ல நினைக்கிறத சொல்லிட்டு இருக்காரு போல. விஜய் சேதுபதி கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு போல. விஜய் சேதுபதி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு நிமிஷம்னு சொன்னா நிறுத்திடணும், என்கிட்ட இதுக்கெல்லாம் ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அமித் கொஞ்சம் அமைதியா நின்றுறாரு. அமித்லாம் ஆர்கியூ பண்ற டைப் கிடையாது. பிரஜினாவது பரவாயில்ல, கொஞ்சம் பேசுற டைப்னு சொல்லலாம். அமித்லாம் ஆர்கியூ பண்ண மாட்டாரு. என்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணக்கூடாதுன்னு விஜய் சேதுபதி சொல்றாருல, உடனே அமித் அமைதியா நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்ததா வந்து விஜய் சேதுபதி ரம்யாவை எழுப்ப வச்சு கேள்விலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரம்யாவும் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க. அதனால ரம்யா கிட்ட இப்ப கேள்வி கேட்கிறாரு. அது என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஆவுனா வெளியே போனோன்ற மாதிரி அழுவுறீங்க, எல்லாரும் உங்களை வந்து நாமினேட் பண்ணா உங்களுக்கு கோவம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது இல்ல, உங்க கண் முன்னாடி தானே திவ்யாக்கு அது நடக்குது. இப்ப கமருதீனும் திவ்யாவும் சண்டை போடும்போது திவ்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க, தனக்காக பேச யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கமருதீனை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நியாயமா நீங்க கேட்டிருக்கணும்ல, ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது பூதாகரமா தெரியுது இல்ல, உங்களுக்கு பிரச்சனைனா எல்லாருமே வரணும், எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்களும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னும் போது கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கலன்ற மாதிரி கேட்கிறாரு. ரம்யா கிட்ட பதில் இல்ல. ரம்யா அதிகபட்சம் என்ன சொல்ல போறாங்க, சார் சாரி சார், இதுக்கப்புறம் கேட்குறேன் சார், இதுதானே சொல்ல போறாங்க. அதுதான் சொல்லுவாங்க போல. ப்ரோமோல அதெல்லாம் நமக்கு காட்டல. இப்போ இந்த சம்பவத்தில் இன்னொருத்தங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல அடுத்த ஆளை நம்ம பார்ப்போமா? அடுத்ததா சாண்ட்ரா தான். சாண்ட்ராவும் இந்த விஷயம் நடக்கும்போது அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கமருதீன் நிறுத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, திவ்யா வேணான்னு தடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ணாம அவங்க பண்றதை எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க. விஜய் சேதுபதி சூப்பரா ஒரு பாயிண்ட்டை வச்சு சாண்ட்ராவை லாக் பண்றாரு. சாண்ட்ராவை எப்படி லாக் பண்ணணும்னு கரெக்டா அந்த இடத்த வச்சு லாக் பண்றாரு. அது என்னன்னா, ஒண்ணே இல்ல, பிரஜின் அந்த இடத்துல இருக்காரு. பிரஜின் அந்த இடத்துல தேவையில்லாம வார்த்தையை விடுறாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களா? எதுக்காக கமருதீன் விடும் போது கண்ட்ரோல் பண்ணல? கமருதீன் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி பேசுறாருன்னும் போது நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல, எதுக்காக பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சாண்ட்ரா கிட்ட அதுக்கான பதில் இல்ல. ஆக்சுவலா சாண்ட்ரா திவ்யா கூட பேசின டைம் கூட தடுத்திருப்பாங்க. கமருதீன் அந்த மாதிரிலாம் பேசாத, நிறுத்துன்னு தடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப திவ்யாக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை வேற இல்லல்ல, அதனால திவ்யா திட்டு வாங்கினா சந்தோஷம் தான் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, தடுக்கிறதுக்குலாம் முயற்சியே செய்யல. இதை தாண்டி ஒருத்தர் இருக்காரு. அது யார் தெரியுமா? கானா வினோத். ஏன்னா அந்த சமயம் கானா வினோத்தோ இருந்திருப்பாரு. இதை தாண்டி பார்வதியும் இருந்திருப்பாங்க. இவங்க யாருமே வந்து பெருசா கமருதீன் கிட்ட நிறுத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச அமித் தான் ஓரளவுக்கு அதுல தடுத்தாரு. அமித் தான் வந்து நீ வந்து பண்ணது தப்பு, சாரி கேட்கணும். அதே மாதிரி திவ்யா கிட்டயும் சமாதானம்லாம் படுத்துறதுக்கு அவர் தான் ட்ரை பண்ணாரு. இப்ப வினோத் கிட்ட விஜய் சேதுபதி கேட்கிறாரு. வினோத் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் அவனுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன் சார், இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டேன், அவன் கேட்கறதே இல்லை சார் அப்படின்ற மாதிரிலாம் வினோத் பேசிட்டு இருக்காரு. அப்படி வினோத் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி செம்மையா ஒரு விஷயம் பண்ணாரு. அது என்ன தெரியுமா? அவர் பேசுறத கண்டுக்காத மாதிரி கண்ணுல அழுக்கு இருந்தா துடைப்போம்ல, அந்த மாதிரிலாம் துடைச்சிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் செம்மையா கிளாப் தட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சீரியஸா பேசியிருப்பாங்க. திவ்யா கணேஷ் சீரியஸா அஃபண்ட் ஆயிட்டேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் ஒரு கிண்டல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வினோத்தும் சிரின்னு சிரிச்சிருப்பாரு. அண்ணன் நீங்களும் சிரிக்கிறீங்களா போங்கண்ணே அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு திவ்யா கணேஷ் கிளம்பியிருப்பாங்க. அதாவது சீரியஸா பேசும்போது நீங்க சிரிப்பீங்க, அப்ப நீங்க சீரியஸா பதில் சொல்லும் போது நான் மட்டும் சாதாரணமா கேட்கணுமா அப்படின்றது
காட்டுறதுக்காக தான் விஜய் சேதுபதி இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆடியன்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு திவ்யாவோட ஸ்டாண்ட் எடுத்து எதிர இருக்க எல்லாரையும் போட்டு பழக்க போறாரு. அதுதான் நடக்க போகுது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வாட்டி திவ்யா ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க.